தமிழ்நாட்டின் முதல் சட்டமன்ற பேரவை கூட்டத்திலேயே எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரித்தாளும் சக்தியிலிருந்து தமிழ்நாடு விலகி இருக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருப்பது வரவேற்கத்தக்கது, அனைவரும் பாராட்டுகின்றனர். விஜய் அவருடைய அரசு எங்கே தடம் புரண்டு விலகி போய் மாற்று சக்தி, பிரித்தாளக்கூடிய சக்தி இந்திய நாட்டினுடைய பிற மாநிலங்களிலே கோலோச்சு கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையினரெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு நிர்பந்தத்தை, ஒரு கோரிக்கையை, ஒரு அறிக்கையை அவர் முன்வைத்திருக்கிறார். பிரித்தாளக்கூடிய சக்தி எது என்று நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, உங்களுக்கே தெரியும். மதத்தின் பெயரால, ஜாதியின் பெயரால பிரித்து ஆட்சி பிடிக்கக்கூடிய, பின்புறம் வந்து ஆட்சி பிடிக்கக்கூடிய அந்த 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 தத்துவம் எல்லாம், அந்த முறையெல்லாம் யாருக்கு தெரியுமோ அது உங்களுக்கும் தெரியும். எனவேதான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அந்த முதல் பேச்சை நான் மிகவும் வரவேற்கின்றேன். யாரையும் பிரித்தாளக்கூடாது, யாரையும் பிரித்து விடக்கூடாது என்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதியாகிய மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உறுதியாக இருக்கிறார் என்பதில் மிகவும் பாராட்டுகின்றோம், வரவேற்கின்றோம். பிரித்தாழ்வது கூடாது. எல்லோரும் அண்ணன் தம்பியாக, தங்கை அக்காவாக, சகோதர சகோதரியாக, அனைத்து மத மக்களும், அனைத்து வட்டத்தினரும் வாழ வேண்டும் என்பதே உதயநிதி அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆத்மார்ந்த தத்துவமும் நிலைப்பாடும். வரவேற்கின்றோம்.